ஆளுநர் மசோதாவை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். இதை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கருத்துக்களை? அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கும் சில வரைமுறைகளை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறது. அந்த வரைமுறைகளை மீறி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமோ அல்லது ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ அதற்கு மீறி செயல்பட முடியாது என்பதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். அப்படி இருக்கிற போது ஒரு மசோதா சட்டப்பேரவையிலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ நிறைவேற்றுகிற போது அதை நிறைவேற்றி அதனுடைய ஒப்புதலுக்காக ஆளுநர் அவர்களுக்கோ அல்லது குடியரசுத் தலைவருக்கோ மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ அனுப்பி வைக்கிற போது அவர் மீது அந்த மசோதாக்களின் மீது ஒப்புதல் அளிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஆளுநர் அந்த அனுப்பியிருக்கிற மசோதா மீது ஒப்புதல் அளிக்க முடியாத சூழ்நிலையில் அதை திரும்பவும் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும், அல்லது அதை நிராகரிக்க வேண்டும், அல்லது அதை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்ப வேண்டும். இந்த 3 வாய்ப்புகள் தான் ஆளுநருக்கு இருக்கிறது. 4வதாக ஒரு வாய்ப்பு காலவரையன்றி அதை நிறுத்தி வைக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்போது கருத்து சொல்லியிருக்கிறது. இந்த சொல்லியிருக்கிற இந்த கருத்தின் அடிப்படையில நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், குறிப்பிட்ட கால நிர்ணயத்தை ஆளுநர் அவர்களுக்கோ குடியரசுத் தலைவருக்கோ நிர்ணயிக்கவில்லை. அதன் அடிப்படையிலேயே ஆளுநர் அவர்களும் குடியரசுத் தலைவரும் அந்த மசோதாக்களின் மீது ஒப்புதல் அளிக்காமல் ஒரு சூழ்நிலை இதுகாலம் வரையிலே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது, கடைபிடிக்கப்பட்டு வந்திருந்தது. அது இனி கூடாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. 3 வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்கிறது. ஒன்று ஒப்புதல் அளிக்க வேண்டும், அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும், அல்லது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். இப்படி இந்த 3 வாய்ப்பு இருக்கிற போது 4வதாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் இத்தனை நாட்களுக்குள்ளாக இதை நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும், அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும், அல்லது நிராகரிக்க வேண்டும் என்று ஒரு கால நிர்ணயம் வரையறுக்கப்படவில்லை. இப்படி இருக்கிற போது இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒட்டி பார்க்கிற போது வழக்கறிஞராக ஒரு கால நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு பெறுகிற போது ஒரு கால நிர்ணயம் ஒவ்வொரு மசோதாக்களின் மீதும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கால நிர்ணயம் செய்யாத போது ஆளுநர் அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தியோ குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தியோ இத்தனை நாட்களுக்குள்ளாக அதன் மீது ஒரு வரைமுறைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நிர்ணயம் செய்வதற்குண்டான காலக்கெடுவை அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அதுதான் இப்போது சட்ட சிக்கலாக மாறி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே 5 நீதிபதிகள் கொண்ட இந்த அரசியல் சாசன அமர்வின் முன்பாக இன்றைக்கு வழக்கு வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே 4வதாக ஒரு வாய்ப்பு ஆளுநருக்கு கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 4வது வாய்ப்பு இல்லை என்பதை சட்டத்தின் மூலமாக அதை நிரூபணம் செய்ய வேண்டும், சட்டத்தின் மூலமாக நிர்மாணம் செய்ய முடியும் என்று சொன்னால் அது பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த சட்ட திருத்தின் மீதாக ஆளுநர்கள் இத்தனை நாட்களுக்குள்ளாக அல்லது இத்தனை வாரங்களுக்குள்ளாக இத்தனை மாதங்களுக்குள்ளாக சட்டமன்றம் அனுப்பக்கூடிய அந்த மசோதாக்களின் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலே ஒழிய இது கடைபிடிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதே என்னுடைய கருத்து. சார், மசோதா மீது முடிவெடுக்க மத்திய அரசு சொல்றது போல 4வது வாய்ப்பு இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதுதான் இப்ப சொல்றேன் நான். அதாவது 3 வாய்ப்பு இருக்குது, 4வதா ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 4வது வாய்ப்பு ஏன் இல்லைன்னா, மத்திய அரசாங்கம் நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்திலே இத்தனை நாட்களுக்குள்ளாக நீங்கள் இந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும், இத்தனை நாட்களுக்குள்ளாக நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும், இத்தனை நாட்களுக்குள்ளாக நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று எந்த ஒரு காலக்கெடுவும் அரசியல் சாசனத்திலே இல்லை. அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து அதை நீங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இதன் மீது இறுதியான முடிவு எடுக்கக்கூடியது மத்திய அரசாங்கம், பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மத்திய உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்து ஆளுநர்கள் இத்தனை தினங்களுக்குள்ளாக இத்தனை நாட்களுக்குள்ளாக இத்தனை வாரங்களுக்குள்ளாக இத்தனை மாதத்திற்குள்ளாக ஒவ்வொரு சட்ட திருத்தத்துக்கும் ஒவ்வொரு மசோதாக்களின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த சட்ட திருத்தத்தின் மீது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குகிற போது இந்த உத்தரவு அமலாக்கப்படும் என்று நான் கருதுகிறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக மிகவும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.